இப்போ ஒரு விஷயத்த நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அதே விஷயத்த நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓ ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சோம். பட் நீங்களே என்ன நீங்கள் இது ரெகுலர் ஹேபிட்ஸ்னால் தினமும் போவீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒன்று ஜிம்முக்கோ ஃபார் சிங்கிங் கிளாஸ் ஃபார் வாட் எவர், ஓகே, அது வந்து ஜாலியாக இருக்கும். ஓகேவா, ரெகுலராக பண்ணுவீங்க, எதோ பண்ணுவீங்க, இன்றைக்கி பண்ணுவீங்க, நாளைக்கு பண்ணுவீங்க, நாளைக்கு கூட பண்ணுவீங்க. பட் ஆனால் இதே நீங்கள் உங்களுக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், அதை பண்ணணும்னு நினச்சா சரி நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் நியூ இயர் அப்போ ரெசல்யூஷன் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் நியூ இயர் அப்போ போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா, சரி ஓகே அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் ஜனவரி எண்டு வந்துடும். ஜனவரி எண்டு முடிஞ்சோடனே அந்த வாட் எவர்ஸ் கோல் ரெசல்யூஷன் அதெல்லாம் மடித்து போட்டு குப்பை தொட்டியில் போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்புறம் மறந்துடுவோம், ட்ரீமும் மறந்துடுவோம், எல்லாம் மறந்துடுவோம். லைக் மீ, நானும் இப்படி தான் இருந்தேன். பட் ஆனால் somehow I started my journey on April month. அப்புறம் ஒய் எனக்கு அந்த தாட்லாம் வந்துச்சுன்னா, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், ஐயோ நான் ஜெயிக்கலனா, நான் தோத்துட்டேன்னா, எனக்கு மட்டும் இப்படி என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, என்னால் பேச முடியல கேமரா முன்னாடி, அப்படிலாம் இந்த மல்டிபிள் தாட்ஸ் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. எதுவுமே பண்ணாமல் அதை பற்றி திங்க் பண்ணுறது தப்பு இல்லையா? இப்படி சொல்கிறது, ஒன்றுமே பண்ணாமல் எதுக்குடா நீ புலம்புற, லைக் அதை மாதிரி சொல்கிறேன். சரி, நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ், என்னோடய ஜேர்னி, எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதை பற்றிலாம் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலர் லைஃப், காலையில் எந்திரிப்போம், ஃபோன் எடுப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம். இது யூஷுவலாக நடக்கும். ரெகுலராக எனக்கு இதான், நான் கேமும் விளாட மாட்டேன், எதுவும் விளாட மாட்டேன், வெளியும் சுற்ற மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். பட் ஐ லைக் டு வாட்ச் மூவிஸ். அதை தவிர மீதெல்லாம் ரீல்ஸில் இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறதுலாம் என்னோட டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் சம்திங், என்னடா நம்மளால் பண்ண முடியுமா, ஐ திங்க் அபவுட் மை சரௌண்டிங். ஓகே, இந்த இடத்துல இதெல்லாம் பண்ண முடியுமா, இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது. லிட்ரலி நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அது கேவலமாக தான் இருக்கும். ஏதோ அங்கே உட்காந்து பண்ணுறது, இங்கே உட்காந்து பண்ணுறது, மூலையில் அப்படி ஒரு என்ன கண்ணாப்பினமாக ஆரம்பித்தேன். ஓகேவா, அப்படியே கேமரா முன்னாடி பார்க்கும்போது அப்படியே பயந்துக்கினே பேசுவேன். என்னடா நான் எப்படி பேசுகிறேனே அப்படின்னு நினைப்பேன். சரி ஓகே, பார்க்கல, நம்ம ஏன் கவலை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். கைஸ், அப்புறம் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா கீப் இட் கன்சிஸ்டன்ட். அதை வந்து எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் பண்ண முடியுமோ அதை பாருங்கள். பிகாஸ் நானும் அந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணின்னு இருந்தேன். எதெல்லாம் வாங்க முடியும் ட்ரைபேட் வாங்கினேன், அதை வச்சு எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், அப்புறம் கொஞ்சம் லைட்ஸ் இதெல்லாம் செட் பண்ணேன். பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. ஜஸ்ட் நார்மலாக இருக்கும் போதே, இப்போ இருக்கும் போதே இதே எனக்கு லுக் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் வந்து மற்றபடி எதுவும் நான் போட்டு திங்க் பண்ணிக்கல. சரி ஓகே, என்ன இருந்தால் என்ன, ஐ நோ இட் வில் டேக் டைம். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அவனுக்கு எனக்கு இதெல்லாம் கிடச்சிக்கிச்சு, இவனுக்கு இதெல்லாம் கிடச்சிக்கிச்சு, எனக்கும் இதெல்லாம் கிடைக்கணுமே, ஒய் நாட் மீ, அப்படிலாம் திங்க் பண்ணுவோம். ஓகேவா, பட் ஆனால் சமவ் அவனுக்கு கிடச்சிருக்கு, அவனோட அன்னைக்கு அவனோட டேவாக இருந்திருக்கு, அவனுக்கு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ஆஸ் தட். இது உங்கள் டே வரும்போது உங்களுக்கும் கிடைக்கும். ஜஸ்ட் பேஷன்ஸாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். டோன்ட் சேஸ் ரிசல்ட். ஏன்னா இதே இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போவீங்க, இன்றைக்கி போனோடனே உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே மசில் இதெல்லாம் கெயின் ஆகிடுமா, வராது. இதே கோடிங் கற்றுக்குறீங்களா, 1 வீக்கா, 1 வீக்கில் சுத்தமாக வராது. மேபி 1 மந்த், மேபி நாட் 2 months, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கும் எல்லாமே. ஓகேவா, வாட் எவர்ஸ். அதை தான் நான் ட்ரை பண்ணேன். மேபி இனிமேல் நான் கண்டினியூஸாக ஈவன் தோ 0 வியூவர்ஸ் வந்தாலும் ரெகுலராக வீடியோஸ் போடலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பண்ணேன். ஓகேவா, இந்த 4 months டைம் இருக்கும்போது 0 வீடியோஸ் வந்தாலும் 0 வியூவர்ஸ் வந்தாலும் சரி போட்டுருவோம், எதுக்கு யார் என்ன பார்த்து என்ன சொல்ல போகிறா அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட்டேன். ஸோ டோன்ட் கேர் அபவுட் ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஓகேவா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, அதை பற்றி ஒரி பண்ணிக்கின்னு திங்க் பண்ணிக்கிட்டு ஏன் எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ஒய் நாட் மீ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ சரி, என்ன நடக்க போகுது, என்னைக்கு தான் இதே மாதிரி இருக்க போகுது நாள், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட டேவாக வராதா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே ஐ எம் ஹாப்பி நவ், ஐ எம் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஐ நோ இட் வில் டேக் டைம் அப்படின்னு நினச்சிட்டு அதை
சேஸ் பண்ணுறத விட்டேன், ரிசல்ட்டை சேஸ் பண்ணுறது எவ்வளோ வந்தாலும் ஓகே, ஐ எம் ஹாப்பி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐ எம் சி த லாஸ்ட் வீடியோ ரிசல்ட், ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஓகே, என்னை மோட்டிவேட் பண்ணுது, நான் இன்னும் நல்லா பண்ணுவேன். ஆக்சுவலி இது வந்து இருக்கிறதுலே முக்கியமானது. என்னடா தலையை சுகிவன்னு பார்க்குறீங்க, சீரியஸாக இவந்தோ உங்களுக்கு ஏதோ விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு 10 நாள் டைம் எடுத்துங்க. இன்னைக்கு 20, ஓகே, நான் வீடியோ எடுக்கிற நாள். ஆக்சுவலி நீங்கள் ஒரு 10 நாள் டைம் எடுத்துங்க. அந்த 10 நாள் வந்து அந்த ஜிம்முக்கு போகிறதுக்காக என்னென்னலாம் பண்ணணும், ஃபார் வீடியோ எடுக்கிறதுனாலும் அதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணணும், உங்களோட பேஷனை வந்து மெயின்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? அது வந்து ஆஃப்டர் 10 days அதுக்கப்புறமும் உங்களுக்கு அது வந்து அந்த ட்ரீம் வந்து இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ரெடி டு சேஸ் யுவர் ட்ரீம், சேஸ் யுவர் ஜேர்னி. யா, பிகாஸ் 10 நாளுக்கு அப்புறமும் அது உங்கள் மைண்டில் இருக்குன்னா கைஸ் அதுதான் உங்களுக்கு வேணும். ஓகேவா? ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட், டேக் டைம், இட்ஸ் ஓகே. எனக்கும் அப்படி தான். என்னதான் இருந்தாலும் நம்ம 10 மணி நேரம் ஏதோ ஒரு வீடியோவை எடிட் பண்ணி இது பண்ணி போடுறோம், யாருமே பார்க்கலையே அப்படின்னு தோணுது. பட் சரி ஓகே, என்ன பண்ணுறது, எல்லாம் ப்ராசஸ் தானே, கற்றுக்குறோம் 1 by 1 எல்லாமே நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என் வீடியோவை லைட்டாக பிடிச்சிருக்கு, லைட்டாக. ஓகே, ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். யா கைஸ், ஐ எம் கோயிங் டு டூ, யூ டு ஸ்டார்ட் யுவர் ஜர்னி. 2 பேரும் ஒன்றா வளருவோம். லெட்ஸ் கோ டுகெதர். தட்ஸ் ஆல் அபவுட் இட் கைஸ். யா, don't think about others. Yeah, stay positive, trust the process, enjoy your journey. All done guys, thanks for watching, love you guys. Until then, peace. Thanks for watching. Bye.